வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாக்குசித்தி ஜோதிடர் கண்கீதாவின் இனிய வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தின் முதல் நாளிலிருந்து எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்களிடம் பகிர போகிறேன். ஒவ்வொரு நாளும் என்னென்ன வழிபாடு பண்ணலாம், எப்படி பூஜைகள் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதே நம்முடைய இல்லத்திற்கு உண்டான வழிபாடு. நாம் வாழும் வீட்டில் தெய்வங்களை வரவேற்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். இந்த மாதங்கள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்கள் இறை வழிபாட்டுக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதில் ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். ஏன் நம்மளுடைய வீட்டுக்கு தெய்வங்களை வரவேற்கக்கூடிய மாதம் நம்ம அப்படின்னு சொல்கிறோம்? சூரிய பகவான் ஐந்துக்குண்டான காலபுருஷ தத்துவப்படி ஐந்துக்குண்டான சூரிய பகவான் நாளில் இந்த மாதங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சூரிய பகவான் பயிற்சி ஆகின்றதை தான் நம்ம மாதம்னே நம்ம சொல்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ, அதாவது மேச ராசி சித்திரை மாதமும், அடுத்தடுத்த ராசிகள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த மாதிரி 12 ராசி கட்டத்தையும் சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் கடந்து வருகிறார். அப்போது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறத தான் நம்ம மாதம்னு சொல்கிறோங்க. அப்போ ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 4ஆம் இடத்துல கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார் ஒரு மாதம். அதை தான் நம்ம ஆடி மாதம்னு சொல்கிறோம். அப்போ அந்த கடகராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய வீடு. அவர் யார்? 5ஆம் வீட்டுக்கு உண்டான அதிபதி. அப்போது இங்கே முக்கியமான தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம். குலதெய்வத்தை நம்முடைய வீட்டிற்கு எப்படியெல்லாம் அழைத்து கொண்டு வருவது அப்படிங்கிறத இந்த வழிபாடுகள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இறை வழிபாடு எப்படியெல்லாம் பண்ணணும், நம்ம வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களிடம் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு போங்க. இப்போது இந்த ஆடி மாதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 16/7/2025 புதன்கிழமையே மாலை 5:34 சூரிய பகவான் கடகராசிக்கு வந்துட்டார். அப்போவே உங்களுக்கு ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த ஆடி மாதத்தில் நம்ம என்னென்னலாம் நம்ம வழிபாடு பண்ணுவது சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த வருடம் வந்திருக்கிற ஆடி மாதம் தனுஷ லக்னம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உதயமாயிருக்கின்ற இந்த ஆடி மாதத்தில் முதல் வேலையாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிக்கணும். முதல் நாளே என்ன பண்ணுறீங்கன்னா மாவிலையும் வேப்பன் இலையும் சேர்ந்தவாறு தோரணம் கட்டி உங்களுடைய நுழைவாயிலுக்கு முன்னாடி தோரணமாக கட்டிடணும். நம்ம எப்போவுமே மாவிலை மட்டும் கட்டுவோம். இல்லை அப்படின்னா ஒரு சைடு கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் அந்த வேப்பன் கொத்து அப்படிங்க இது பண்ணி விடுவாங்க. ஆனால் நாளைக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சைடு இப்போது மாந்தலை இது பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்ததே வேப்பன், அடுத்தது மாவிலை, இந்த மாதிரி கலந்தவாறு நீங்கள் தோரணமாக நுழைவாயில கட்டிவிடுங்க. அடுத்தது பச்சை கற்பூரத்தை ஏற்றி கதவுக்கும் சரி அந்த தோரணத்துக்கும் சரி சேர்ந்தவாறு காட்டுங்க. காட்டி வழிபாடு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அதாவது என்ட்ரன்ஸ் மெயின் டோரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சந்தனம்
குங்குமம், விபூதி. ஃபஸ்ட்டு விபூதி வச்சுக்கோங்க, அடுத்து சந்தனம் வைங்க, அடுத்து குங்குமம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, நல்லபடியாக பார்த்தா தெரிகிற மாதிரி நல்லா. நம்ம எப்போவுமே ஆடி மாதம் அப்படின்னாவே, மார்கழி மாதம், இந்த மாதிரி முக்கியமான மாதங்கள் அப்படின்னாவே 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே சுத்தம் செய்வது வழக்கம். அப்போது நீங்கள் கதவுக்கு எல்லாமே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அடுத்தது வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் கட்டாயமாக நாளைக்கு 3 தீபங்கள் ஏற்றுங்க. அதுவும் நெய் தீபமாக ஏற்றுங்க. 3 தீபங்கள் நெய் தீபமாக ஏற்றுங்க. ஏன் அப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட்டு ஏற்றுவது உங்களுடைய குலதெய்வம், 2வது ஏற்றுவது உங்களுடைய இஷ்ட தெய்வம், 3வது ஏற்றுவது உங்களை நெருங்கி வருகின்ற தெய்வம். ஓகேங்களா? அந்த தெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த தெய்வத்தையே, அதாவது உபாசனை தெய்வம் எல்லாமே நம்ம வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தாலும் கூட, நம்மளை காக்கின்ற தெய்வம் அப்படின்னு நம்மளை அறியாமையே சில நபர்கள் அது தங்களுடைய ஞானத்தால் அறிஞ்சு வச்சுருப்பாங்க. சில நபர்களுக்கு அது தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம அது எப்பாவது ஒரு தடவை சின்ன வயசுலேயோ ரொம்ப நெருக்கமாக ஒரு கோவிலுக்கு போயிட்டு அந்த சாமி நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி தெய்வங்கள் அது எப்போவுமே உங்களோடவே வாழ்க்கையிலையும் பயணிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெய்வம். அதுதான் மூன்றாவதாக ஏற்றக்கூடிய தீபம். இந்த 3 நெய் தீபங்களையும் ஏற்றி வழக்கம் போல் நீங்கள் உங்களுடைய பூஜை அறைய மலர்களெல்லாம் தூவி வழிபாடு பண்ணிக்கோங்க. முதல் நாள் இந்த வழிபாடு மட்டுமே போதும். தோரணத்தில் மாவிலையும் வேப்பநிலையும் கலந்தவாறு ஏற்றி பச்சை கற்பூரம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். நுழைவாயில் முன்னாடி சந்தனம், குங்குமம், விபூதி இடணும்னு சொல்லியிருக்கிறேன். பூஜை அறையில் வழக்கம் போல் நீங்கள் எப்படி சாமிக்கு பிரசாதம் படைச்சு சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லா வழிபாடும் அதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்ருக்கலாம். ஒவ்வொரு நாளுக்குரிய முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன். காலையில் எந்திரிக்கணுங்க, கோலம் போடணுங்க, அதெல்லாம் நம்ம வழக்கத்துக்கு உண்டான விஷயங்கள், அதெல்லாம் சொல்ல வரல. இன்று கிரகக்காரகத்துவப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் நீங்கள் உங்களோட அன்றாடம் வழிபடக்கூடிய விஷயங்களில் இதையும் சேர்த்து ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து கொண்டுட்டு வாங்க. தொடர்ந்து கொண்டுட்டு வரும்போது அந்த தீபங்கள் எண்ணிக்கை உட்பட தொடர்ந்து கொண்டுட்டு வரும்போது இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக வருமான நிலை சார்ந்த பிரச்சனை. ஏன்னா வருமானம் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயம், சுபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை அண்டி இருக்கும். அதை தான் நம்ம வீடுன்னு சொல்லியிருக்கோம். வீடு சுபிட்சமாக இருந்தால் தானே, வீட்டுக்குள்ளே நிம்மதி சுபிட்சமாக இருந்தால் தானே நம்ம வெளியில் போகிறவங்க நிம்மதியாக இருக்க முடியும். எல்லா பக்கம் உங்களுடைய வேலை அலைச்சல் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அதே வீட்டுக்கு தானே வரணும். அப்போது இந்த மாதம் முழுவதுமே விருப்பப்படுற ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடு பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுடைய இல்லத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம். அப்போ இந்த மாதம் முடிவில் நம்மளுடைய எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லுவேன். ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாதுங்க. வழக்கம் போல் உங்களுடைய பூஜையை பண்ணுங்கள். தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது எல்லாமே உங்களோட, நீங்கள் எப்படி இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதை தொடர்ந்து பண்ணுங்கள். நாம் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அன்றைய நாள், அன்றைய மாதம், அன்றைய நட்சத்திரம் இது எல்லாம் வகைப்படுத்தி அதற்குண்டான காரகத்துவத்தையும் செலுத்தி சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் ஒரு 2-3 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா இந்த மாதம் முடிந்த பின்பு நீங்கள் என்னென்ன விஷயத்துக்காக உணர்ந்தீங்களோ, முக்கியமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி வருமானம் சார்ந்த விஷயம், சொத்து சம்பந்தமான விஷயம், தொழில் நிலையில் யாரெல்லாம் பின்தங்கி உள்ளார்களோ அந்த நிலை சார்ந்த விஷயம், இது நோய் நொடி பிரச்சனையாகட்டும், முதற்கூற்றாக நான் சொன்ன 3 விஷயங்கள். ஏன்னா இந்த 3ம் சரியாக இருந்தால் தான் ஒரு இல்லத்திற்குண்டான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும்.
அப்போது இது எல்லாம் நிவர்த்தி ஆனாவே உங்களுடைய பிரச்சனைகள் நல்லபடியாக முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் இந்த மாதம் முடிவில் நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க. அதே போல் இந்த மாதம் பொதுவாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு, சனி பகவான் வக்ர நிலையில் உள்ளார், செவ்வாயுடைய நிலை, செவ்வாய் அடுத்து கன்னிக்கு வரப்போகிறாரு. அப்போ இந்த சூழலெல்லாம் பார்க்கும்போது முக்கியமாக அரசு பணியில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, எங்கே பதவி பறி போயிருமோ, எங்கே நம்ம இந்த ஃபீல்டுலேயே இல்லாமல் போயிடுவோமோ அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிரும். அதே போல் எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்துடும். அதே அரசு தான் சொல்கிறேன். எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வருங்க. சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் மிக அதிகமாகும். அது எப்பங்க இல்லாமல் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த மாதம் அதிகப்படியான புத்திக்கும் சண்டை அப்படிங்கிறதான். அது என்ன மேடம் அப்படின்னா, அறிவை உபயோகப்படுத்தி எந்தெந்த இடத்துலலாம் எந்தெந்த கான்செப்ட் கொடுத்தா அந்த இடம் மாறும் அப்படிங்கிறத உபயோகப்படுத்தி புத்திசாலித்தனமான அந்த பிரச்சனைகள் கொண்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால நீதிமன்றங்கள், வழக்கறிஞர்கள் ஒரு நல்ல பொறுப்பில் இருந்து ஒரு அட்வைஸ் பண்ணி ஒரு வழிகாட்டியாக ஒரு பெரிய நிலையில் இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய ஆலயங்களில் இருக்கிற அந்த திருப்பணிகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நிலையில்லாத தன்மை, மனக்குழப்பமான தன்மை, எங்கே நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோமோ, வெளியேறிடுவோமோ, நிலையாக இருக்க மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஒரு மாத காலகட்டம் இருக்குங்க. முக்கியமாக ஜூலை 29க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான நீர்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்குங்க. நீரால், கண்டம்னு சொல்லக்கூடாது, நீரால் அது மழை வந்தும் மழையாலும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதே போல் கடல் சூழ்ந்த இடங்கள், அங்கே மக்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், நெருக்கடியான ஒரு சூழல், மழை வெள்ளம், இது எல்லாம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜூலை 29க்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் கன்னிக்கு வர்றாரு. சனி பகவான் அப்பவும் வக்ர நிலையில் தான் இருப்பார். கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன், நீரால் கண்டம் ஏற்படும், நீரால் பாதிப்பு ஏற்படும், அதனால் மக்கள்கள் இன்னலுக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதே போல் நெருப்பாலும் பாதிப்பு அதிகமாக வருங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 29க்கு மேலே செவ்வாய் கன்னிக்கு வர்றாரு, சனி பகவான் வக்ர நிலையிலே தான் இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டிங்கன்னா கனரக வாகனங்களின் ஆபத்துக்கள், பாதிப்புகள், முக்கியமாக இந்த மாதம் முழுவதுமே வாகனம் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக இடர்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அது விபத்துன்னு ஒரே முறை சொல்லிட முடியாது. அதனால் பாதிப்பு, அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது, சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா அது எப்பவும் இல்லாமல் இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் அலைச்சல், அதை சார்ந்த தொந்தரவுகள், எப்பவும் வர்ற அந்த பெரிய பெரிய கனரக வாகனங்கள் வர முடியாமல் போகிறது, இந்த மாதிரி ஒரு சூழலெல்லாம் கூட ஏற்படுங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சீருடை பாதுகாப்புத்துறை சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அனாவசியமான விஷயங்களுக்கு தன்னை முற்படுத்தாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக காவல்துறை நபர்கள், அடுத்தது தீயணைப்பு துறையினர், இராணுவத்துறை, இவங்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்தில் இறங்கினாலும் கூட அதில் பாதிப்படைகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுரும். சில நபர்களுக்கு அது பொய்யான விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு போட்டி, அதிகமான தாக்குதல், இது எல்லாமே அதிகமாகும். அதாவது ஒரே வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டோம்னா எப்படி இருக்கும், அதே மாதிரியே அவங்களை சார்ந்த நபர்களுக்கு உண்டான பிரச்சனையே அதிகமாயிடும்.
இது மக்கள் மத்தியில் வெளியில் தெரியக்கூடிய பிரச்சனையாக வந்துடும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதை சார்ந்த விஷயங்கள் தாங்க. மற்றபடி மழை அதிகமாகவே இருக்கும். முக்கியமாக புயல் காற்று அதிகமாக இருக்குங்க. வடகிழக்கு சார்ந்த திசைகள் அதிகமாக புயல் காற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாதிப்புகள் அதிகமாக இருக்காது, ஆனால் புயல் காற்று நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த ஆடி மாதத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பில் இருந்தும் நம்ம மக்கள் எல்லாருமே நல்லபடியாக ஒரு பாதுகாப்பாக நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் ஈசனை வேண்டிக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வம். நம்ம முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி குலதெய்வத்தை உங்களுடைய வீட்டுக்கு வர வைக்கக்கூடிய மாதம். ஒவ்வொரு பதிவும் நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஒரு குறிப்பிட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் அப்படியே சேர்த்து பண்ணிட்டு வாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது நம்ம ஒரு சிறப்பான பூஜைகளெல்லாம் சொல்லுவோம். அதுவுமே நீங்கள் முன்னாடி நாளே கொஞ்சம் கவனித்து, நானும் பதிவு போடுறதே கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி சொல்லிடுறேன். அதுக்குண்டான டைமிங் கொடுத்துட்றேன். நீங்கள் முடிஞ்ச நபர்கள் டைமிங் ஃபாலோ பண்ணலாம். இல்லாதவங்க நீங்கள் எப்போ உங்களால் பண்ண முடியுமோ, ஏன்னா இறை வழிபாடு அப்படிங்கிறதே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மனநிறைவோடு அந்த நேரத்தில் உட்காந்து பண்ணினாவே போதும்னு நான் நினைப்பேன். ஏன்னா நான் பரிகாரம் சொல்லும்போது கூட எப்போ நேரம் கிடைக்குதோ முடிஞ்ச இந்த மாதத்தில் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சொன்ன டைமிங்க்கு சொன்ன நாளுக்கு அவங்களால போக முடியல அப்படின்னா என்னதான் நம்ம அவங்கள திருப்பி 10 தடவை அந்த வழிபாட்டை பண்ணி வச்சாலும் கூட அவங்களுக்கு அந்த மனநிறைவு வராதுங்க. இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க டைம் இருக்கும்போது போய் மனநிறைவோட முழு நம்பிக்கையோட வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. அது போல தான் நானும் சொல்கிறேன். வழிபாடு சொல்லும்போது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து அந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். குலதெய்வத்திற்கு நீங்கள் இன்றே போயிட்டு வாங்க. ஆடி முதல் நாளே போயிட்டு நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. குலதெய்வத்துக்கு இன்று போகிறவங்க ஆண் தெய்வங்களாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வங்களாக இருந்தாலும் சரி, மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கிட்டு போங்க. மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே போயிட்டும் நீங்கள் 3 நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முதல் நாள் வழிபாடு இது மட்டும்தான். முடிஞ்சவங்க அங்கிருந்து ஒரு கைப்பிடி மண் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. இன்றைய முதல் நாளில் குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க ஒரு பிடி மண் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. அடுத்தடுத்த பூஜைகளை நம்ம எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நன்றி. நாளைக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்களோடு நான் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை என்னென்ன வேண்டுதல் உங்களுக்கு நிறை குறைகள் உள்ளதோ அதை நீங்கள் அம்பாளிடமோ அல்லது முருகப்பெருமானிடமோ நீங்கள் வேண்டி அந்த பிரார்த்தனையை முழுமையாக நீங்கள் நம்பி அந்த பிரார்த்தனை வைங்க. நாளைக்கு என்ன தெய்வம் மேடம் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மிக சிறப்பான நாள்னு சொல்லுவோம். முருகப்பெருமானுக்குரிய மிக சிறப்பான மாதம்னு சொல்லுவோம். ஆனால் நான் இந்த ஆடி 1ஆம் தேதி வைக்கிறது உங்களுடைய குலதெய்வம் மட்டும். குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய, அது பெருமாள் தெய்வமாக இருக்கலாம், முருகப்பெருமானாக இருக்கலாம், சிவபெருமானாக இருக்கலாம், எந்த தெய்வமானாலும் அவர்களை நினைத்து நீங்கள் அந்த ஆலயம் சென்று நான் சொன்ன மாதிரி வஸ்திரம் வாங்கி கொடுத்து அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்துட்டு வாங்க. 3 நெய்தீபம் ஏற்றியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குலதெய்வம் தெரிஞ்சவங்க நான் சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது மட்டுமே போதும் இந்த ஆடி முதல் நாள். நன்றி.